உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து 3 டேஸ் பட்ஜெட் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் டோட்டலாக ஒரு 10 மெம்பர்ஸ் சென்னை டு கூர்க் போயிருந்தோம். இதில் குழந்தைங்களாம் இருக்காங்க. கூர்க்கு சென்னை காவேரி எக்ஸ்பிரஸ்லேருந்து புக் பண்ணி மைசூருக்கு இறங்கி அங்கேருந்து வந்து இந்த டெம்போ ட்ராவலர் புக் பண்ணி போயிருந்தோம். நம்ம ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 2 to 2.5 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு கூர்க்கில் ரீச் ஆகிடலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே இது தான். என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 3 ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான நீட்டான 3 ரூம்ஸ். நான் ஏசி, இங்கே ஏசி தேவைப்படாது, ஏன்னா கிளைமேட் உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியிலே 2 டைனிங் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இங்கே முக்கியமான விஷயமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த இடம். கீழேயே வந்து நம்மளோட ஓனர் ஸ்டே பண்ணியிருக்கிற ஒரு ஃபேமிலியோட. ஸோ ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு என்ன நீடு இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் எப்போ கேட்டாலுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை vlog. இப்போது நான் இங்கே இருக்கிறது மடிக்கேரி. ஃபேமிலியோட ஒரு ட்ரிப், ஒரு 3 டேஸ் ட்ரிப் வந்திருக்கோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ரூமுக்கு வந்து ரீச் ஆனோம். ஆர்கே ஹோம் ஸ்டேஸ். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ சோலார், இது வந்து மொட்டை மாடி. இங்கே வந்து நிறைய டேபிள்ஸ், அப்புறம் செஸ் போர்டு, கேரம், ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபுல்லாக வியூ பாருங்கள். ஃபுல்லாக இன்டீரியராக ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். கிளைமேட் நல்லாயிருக்கு, ஓகேவாக இருக்குது. ரொம்ப குளிர்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டே 1 எங்கே போகிறோன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் கேம்பிங் போவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போகிறோன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ட்ரிப் பற்றியும் இந்த ஹோம் ஸ்டேஸ் என்ன ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாயிருக்கு. இதுதான் நாங்கள் வந்த வழி. நாங்கள் வந்து காவேரி எக்ஸ்பிரஸில் வந்தோம். ஸோ காவேரி எக்ஸ்பிரஸில் நைட்டு 11:30 கிளம்பணும். மார்னிங் 7:45க்கு மைசூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு அவரோட டெம்போ ட்ராவல் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ நாங்கள் ஒரு 8 to 9 பீப்புள் வந்திருந்தோம். ஸோ டெம்போ ட்ராவல் எடுத்துகிட்டு ஒரு 2.5 hours அங்கேருந்து ட்ராவல். அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வழியில் முடிச்சுட்டு ஹோம் ஸ்டேக்கு வந்துவிட்டோம். ஸோ காலையிலேருந்து இதான் நடந்தது. ஸோ இனிமேல் தான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து போகிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ வீடு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பிளான்ஸ் பாருங்கள். நைட்லாம் லைட்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். செட்டப்லாம் நல்லாயிருக்கு. இந்த ஆஃபீஸ் ரூம் கீழே போனீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு கேட் வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் கீழே போகாமல் இருக்க வீடு மாதிரி இருக்குது. அழகாக வீடு தான் இது, பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கீழே ஒரு போர்ஷன் இருக்குது. இதுதான் ரோடு. ஃபுட்டுலாம் வந்து இவங்களே வந்து ஹோம் ஃபுட் குக் பண்ணி தருவாங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே. ஸோ அது வந்து மெயின் ரோடு, இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில். ஸோ நாங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து இந்த டெம்போ ட்ராவலர் சூப்பராக இருக்கும். இதுதான் இப்போ நம்ம தங்கியிருக்க வீடு. ஓகேவா? சரி வாங்க அப்படியே என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். நாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்க இடத்துக்கு பேர் வந்து காவேரி நிசர்கதம்மா. இது வந்து ஒரு பேம்பூ ஃபாரஸ்ட். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். இதுக்குள்ளே பேம்பூ ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தோடனே டிக்கெட் கவுண்டர், அடல்ட்ஸ் 60 அண்ட் சில்ட்ரன்ஸ் 30. அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ரிவர் போயிட்டுருக்கும்.
நீங்கள் இங்கேருந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். அப்படியே பேம்பு ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய பார்க் மாதிரிலாம் செட்டப்ஸ்லாம் இருக்கும். உங்கள் ஃபேமிலியோடு நல்லா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேம்மா, ஓகே. வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க, கண்ணாடி திருப்பி போடுங்க. தலைக்கு ஓடு போசா இங்கே சாமி. கூர்க் மக்களை வந்து கூர்கீஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ட்ரெடிஷனை வந்து இந்த மாதிரி அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ட்ரைபலாக இருக்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதெல்லாமே இங்கே இருக்கும். ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது நிஜமான மனுஷனே அங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அனிமல்ஸ்லேருந்து அங்கே அப்புறம் கோழி, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணது எல்லாமே இங்கே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்லாம் நீங்கள் கிட்ட போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரியலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான இடங்க. ஆதினிக்கு பிடிச்ச அனிமலே வந்து டீர் தான். ஸோ அதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் என் தங்கச்சி குழந்தைங்க. பேர்ட்ஸ் பார்க் வந்திருக்கோம். ஸோ இதான் டிக்கெட் கவுண்டர், என்ட்ரன்ஸ். இக்வானா கூட எடுக்கிறதுக்கு 80 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். 80 rupees யார் எடுத்துக்கிறா பையனா? இங்கே பாருங்க, பேர்ட்ஸ் வாங்க. சமிதா इधर से आ जाते हैं. अच्छा देख लो किधर से आ रहा है, पहले एक बार देख लो. समीक्षा पकड़ लो, सामने से. கைஸ், அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்சும் அங்கேயே முடிச்சிட்டோம். இப்போது டைம் ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நாங்கள் வந்து அரங்கி எலிஃபண்ட் கேம்புக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஆஸ் பர் பிளான் வந்து துபாரா எலிஃபண்ட் கேம்புக்கு தான் போகணும். பட் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிக பேர் வந்திருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணி இங்கே வந்துவிட்டோம். இங்கேயுமே உங்களுக்கு எலிஃபண்ட் இருக்குது, பெரிய லேக் இருக்குது, அப்புறம் எலிஃபண்ட் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இங்கே உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அடல்ட்டுக்கு வந்து பெர் ஹெட் 50 rupees நினைக்கிறேன். கிட்ஸுக்கு இல்லை. ஸோ பிலோ 5க்கு இல்லை. நீங்கள் உங்கள் வெஹிக்கிள்லாம் வெளியிலே பார்க் பண்ணிடணும். அங்கேருந்து ஒரு 1 to 1.5 kilometers உள்ளே நடந்து வரணும். கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும். ரோடு ப்ராப்பர் ரோட்ஸ் இருக்காது, இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. என்னதுமா அது? ஆதினி, அது என்னது? இது எலிஃபண்ட்டா? நல்லா இருக்கா? கிட்ட போகலாமா? என்ன பண்ண போகிற? கிட்ட போய் அடிக்க போறியா? தலையில் தொட போறியா? சரி, ஓகே. ஐ ஜாலி ஜாலி. ஸோ இங்கே நீங்கள் 50 rupees கொடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணலாம். அவங்க அந்த வைக்கோல் ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. இங்கே மொத்தம் 4 elephants இங்கே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 2 elephants அந்த பக்கம் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
எலிஃபண்ட் ஃபீட் முடிச்சுட்டு நீங்கள் இங்கேயே போட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ கயாக்கிங், சிங்கிள், குரூப் அப்படின்ட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது கொண்டு தனித்தனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இருட்டிருச்சு. இங்கேருந்து திருப்பியும் நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நம்மளோட ரூம் ஸ்டேக்கு வந்துட்டோம். ஒரு 7 o'clock 7:30 ஆயிடுச்சு. ஸோ மேலே ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிட்ஸோட அப்புறம் டின்னர் ஒரு 8:30 போல் வந்தது. மெனு என்னென்னா வெஜ் நான்வெஜ் தனியாக பிரிச்சுட்டு, ஏன்னா பெரியவங்களாம் ஃப்ரைடேன்றதுனால வெஜிடேரியன். ஸோ நாங்களாம் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் ஒயிட் ரைஸ். வெஜிடேரியனுக்கு பச்சைப்பயிறு கிரேவி, அப்புறம் பக்கோடா, உங்களுக்கு தால், ரசம், ஃப்ரூட் சாலட் அண்ட் கர்டு, அப்புறம் பாயாசம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஹாட்டாக ரொம்ப டேஸ்டியாக குக் பண்ணியிருந்தாங்க. மோரோவர் உங்களுக்கு கிளைமேட்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் வரும்போது 24 இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவினிங் போக போக 18 கிட்ட போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. Day 1 சூப்பராக போச்சுங்க. Day 2 and Day 3 எப்படி போகுதுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.